உள்ள சொன்னாங்க அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு. என்னது அது? ஒரு சூப்பர் ஹிட் டிரெக்டர், ஒரு சூப்பர் ஹிட் ஆக்டர் 2 பேரும் இப்போ மேடைக்கு வந்து பேசிக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. யாரும் தெரியுமா? இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களும் நடிகர் திரு சூர்யா அவர்களும் மேடையில் பேசிக்க போறாங்க. ஓ, 2 பேர் பேசியே வந்தாங்களே ஒரு நாள். ஐயோ, ஒரு இன்டராக்ஷனுங்க, ஒரு உரையாடல். அதாவது மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் நடக்க போகுது. அப்படி சொன்னீங்கன்னா புரிய போகுது. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னன்னா இதை பற்றி யாரும் பேசிட்டு இருந்தாங்க உள்ள. லிங்குசாமி சார் வந்து ஏதோ சர்ப்ரைஸான கொஸ்டின்ஸ்லாம் வச்சிருக்காரு சூர்யா சாருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, சூர்யா சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து 100ஆண்டு விழா பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சூர்யா சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் கேட்க போகிற விஷயம் சூர்யா சாருக்கு தெரியாதே. ஆனால் என்ன கொஸ்டின் லிங்குசாமி சாருக்கு தெரியல. தெரியும். அது வரைக்கும் ஓகே. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த இன்ட்ராக்ஷன் இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு துவக்க விழா தமிழகத்தில் இந்திய சினிமாவோட 100ஆண்டு விழாவை வந்து தூங்க வந்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், எனக்கு இங்கே நிற்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்த என்னோட இயக்குனர் டைரக்டர் வசந்த் சார் அவர்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்திய சினிமாவின் 100வது விழாவை தொடங்கி வைத்த அம்மா அவர்களுக்கு வணக்கம். இது தொடக்கமாக தெரில, நீங்கள் ஏற்றி வச்ச இந்த விளக்கும் தொடங்கி வைத்த இந்த இதுவும் இன்னும் 100 ஆண்டுகள் நீடிக்கும், எங்கள் இதயத்தையும் சினிமாவையும் இன்னும் ஒளியேற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சூர்யா சூடான பெயர், ரசிகர்களுக்கும் சரி வியாபாரத்திலும் சரி வெரி ஹாட். 100 கோடியை நெருங்கிவிட்ட வியாபாரம், இளைஞர்களின் ஏகப்பட்டது எழுதி வச்சிருக்கீங்க, பெரிய முன்மாதிரியா இருக்கு. இளம் ரசிகைகளின் கனவு. இவ்வளவு பில்டப் பண்ணியாச்சு. நன்றி சார். இது எங்கேயோ போதுங்க தெரியுது, பெரிய பில்டப்பா இருக்கு சார். முதல் கேள்வி, நீங்க அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? வீட்டில் முதல் பிள்ளை சார். சின்ன வயசுலேருந்தே அம்மா பிள்ளை சார். எனக்கு அம்மா அண்ணா பிடிக்கும், நானும் அம்மா பிள்ளை தான் சார். ஒரு படத்தில் நீங்களும் கார்த்தியும் சேர்ந்து நடிக்கணும். யார் வில்லன் யார் ஹீரோ? ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் இன்னைக்கு வீட்டில் ஆக்சுவலாக நான் தான் சைலண்டான வில்லன். அவன் ரொம்ப நல்ல பையன், அப்பா பையன், அப்பாவுக்கு செல்ல பையன். ஆக்சுவலாக படத்துலையாவது நான் சைலண்டான ஒரு வில்லன் ஆகவும், கார்த்தி இப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல பையனாகவே இருக்கணும் அப்படி நடிச்சான்னா ஒரு படம் நடிச்சு தான் பார்க்கணும் ஆசை. ஒரு இமேஜை மாற்றணும் ஆசை. சூப்பர். டைரக்டர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, கேட்டுக்கங்க. கமிட் ஆகிருக்காரு. கிளைமேக்ஸில் அடியெல்லாம் வாங்க மாட்டேன் சார். ரஜினி சார், கமல் சார், இவங்க 2 பேரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? சினிமாவில் யார் வந்தாலும், இதுக்கப்புறமா யார் வந்தாலும் நிச்சயமாக இவங்க 2 பேர் தான் பெஞ்ச் மார்க். அதுதான் இலக்கு. பட் அது இலக்காக தான் நம்ம வச்சுக்க முடியும். எப்படி டெண்டுல்கர் அவர்கள் அவங்களோட ரெக்கார்டு அவரே உடைச்சிட்டு இருக்கிறாரோ, அவங்க 2 பேர்த்தோட ரெக்கார்டு அவங்க 2 பேர் மட்டுமே தான் உடைக்க முடியும். நெக்ஸ்ட், உங்கள் படம் சிங்கம், அதில் ஒரு சூப்பர் டைலாக் இருக்கும், ஓங்கி அடிச்சா 1 2 வெயிட்ரான்னு. அந்த டைலாக்கை இப்போ ரசிகர்களுக்காக நீங்கள் இப்போது இந்த மேடையில் பேசி காட்டணும். ஓகே. சத்தியமாக இது பஞ்ச் டைலாக் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. பட் இது ஒரு வாய்ப்பாக எடுத்து என்னால் இதுதான் பண்ண முடியும். பண்ணி காமிச்சிட்றேன். சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, சினிமாவில் பார்த்துருப்ப, என் கூண்டில் கூட பார்த்துருப்ப. கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா? வெறித்தனமாக வேட்டையாடி பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா பார்க்குறியா? பார்க்குறியா? இந்த படம் வந்து கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி வரைக்கும் போயிருக்கு. ஏதாவது ஒரு மொழியிலேருந்து ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா இது மட்டும் சொல்ல முடியுமா? ఒక్క దెబ్బ కొడితే 1 టన్ వెయిట్ రా. எது தெலுங்கு? இது தெலுங்கு மாதிரி இருந்ததா? சூப்பர், நீங்கள் சொன்ன உடனே தெரியுது சார். நெக்ஸ்ட், ஜோவை
உங்கள் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருந்திருந்தா? வாழ்க்கை இவ்வளவு அழகானதான்னு தெரியாமல் போயிருக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவருடன் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது? இது ரொம்ப கேள்வி பதிலாக போயிட்டே இருக்கே. ஓகே, 1000ல் ஒருவன். குட் குட். எந்த வருஷம் தெரியுமா? கரெக்ட் சார், கரெக்ட். சொல்லுங்கள் சார். 1965, 1965 அம்மா அவர்கள் நடித்த முதல் படம் எதுன்னு சொல்ல முடியுமா? முதல் படம். என்ன சார் திடீர்னு மாறி போச்சு? நான் தானே கேள்வி கேட்கணும், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேரே வரல. ஒரு சேஞ்ச், ஒரு வெரைட்டி. எனக்கு தெரிஞ்சு வெந்நீராடைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ ஐட்டம் கையில் வச்சுருக்கீங்க, விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள். 1961 வந்தது. ஸ்ரீசைலம் மகாத்மியம். கன்னடம் அதான் நினைக்கிறேன். மகாத்மியம் கன்னடமா? கன்னடத்தில் நடித்தது. அவங்க 7 வயசு சிறுமியாக இருக்கும்போது நடித்த படம் அது. அம்மா கூட நடித்த படம் அது. குட் சார். சார், இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. உங்கள் மனசில் நீங்காத அப்படியே நிற்கிற ஒரு விமர்சனம் என்ன? எல்லாருக்குமே வந்து ஒரு புஷ் பண்ணத்தான், செவுத்து பக்கத்தில் போய் நிற்பாட்டினா தான் பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு தோணும். கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு போனது இப்போவும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது வந்து அந்த வார்த்தை. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு, உதயம் தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு வாட்ச் வைக்கிற ஷாட்டு தான். நான் இன்னார் பையன்லாம் தெரியும், இருந்தாலும் வாட்ச் வைக்கிற ஷாட்டில் வந்து ஒரு அரங்கமே ஒரு 1000 பேர் கை தட்டினாங்க. சினிமா அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம், சினிமா இதுதான் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையாக உணர்ந்தது வந்து அந்த நொடி. ஏன்னா யாருனே தெரியாதே, ஒரு 1000 பேர் எனக்காக கை தட்டுறாங்களே அப்படின்னு உணர்ந்த ஒரு நொடி அது. சலசலன்னு கை தட்டியிருந்தாங்க. படமெல்லாம் முடிஞ்சது, வெளியில் வந்தேன், என்னை அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் விளக்கிட்டு ஒரு 18 வயசு இருக்கும் ஒரு மாநிலமாக ஒரு மாணவர் வந்தார். தலுங்க 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 அப்படின்ட்டு கை கொடுத்தாரு. சார் கொடுங்க சார், கை கொடுங்க சார், கை கொடுங்க சார் அப்படின்ட்டு கையை அப்படியே வேகமாக ஆட்டினார். அப்படியே பிரமிச்சு போய் ஏதோ சொல்ல போகிறான்னு பார்த்தா, சார் சூப்பராக சொதப்பி இருக்கீங்க சார் அப்படின்னாரு. அதுதான் முதல் விமர்சனம். அதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, போக வேண்டிய தூரம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு புரிய வச்ச விமர்சனம். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது பாஸு. அந்த ரசிகர் எங்கே இருக்கான்னு தெரில. எப்பயுமே விதைத்தவன் உறங்கலாம், விதை உறங்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. கண்டிப்பாக அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். சார், இந்த மேடையில் எங்கள்கிட்டையெல்லாம் நோண்டி நிறைய கதையெல்லாம் கேட்குறீங்கள, எங்களுக்காக ஒரு குட்டி கதை, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக. கதையெல்லாம் சொல்லிடுறேன். சும்மா நிறைய கேள்வியாக போயிட்டுருக்கு. கதைக்குள்ளே வந்ததுனால ஒரு மேட்டர் போயிடுறேன். நான் ஒரு சீன் சொல்கிறேன், நடிக்கிறீங்களா? சார் வேணுமா? நல்லா தானே போயிட்டுருக்கு. ஒரு நல்ல டைலாக் யோசிச்சேன், சொல்லாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு லவ் சீனு, நிறையா லவ் சீன்ஸ் எல்லாம் பின்னிருக்கிறாரு. இந்த டைலாக் ஓகேன்னு சொல்லுங்கள், நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடலாம். நீ அழகா இல்லை, நான் உன்னை லவ் பண்ணல, ஆனால் அதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு, நடிக்க வச்சு பார்க்கலாமா? சரி, இது பண்ணணும்னா எனக்கு ஒரு ஹீரோயின் வேணும் சார். அந்த விளையாட்டுக்கு நான் வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடணும் ப்ளீஸ். பாடுறதெல்லாம் வந்து இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா ஒரு நம்ம என்ன எஸ்பிபி சார் நடிக்கிற ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம பாட ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். எல்லா காலையும் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கேற்றாற்போல் பொன் காசுகளை கொஞ்சம் அள்ளி கொடுங்க. ட்ரை பண்ணுறேன். ரெடி? இந்த மைக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த நந்தாதி.
சரி, இப்போ உங்க கூட நடிச்ச 2 ஹீரோயின்ஸை நான் கூப்பிட போறேன். ஒரு ஆட்டா இருக்கே, ஹன்சிகா மோட்வானி.